எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் காளான் ரெசிபி தான் செய்ய போகிறது. சாதம் கூட சாப்பிட்ற ஒரு கேரளா ஸ்பெஷல் சைடிஷாக இருக்கிற ஒரு குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 மீடியம் சைஸ் நேந்திரக்காய் நான் இங்கே எடுத்துருக்கு. சேனக்கிழங்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பைனாப்பிள் செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 சைடும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தோல் எடுத்துக்கலாம். தோலோடு வேணாலும் நீங்கள் கட் பண்ணி இந்த கறியில் சேர்த்துக்கலாம். ஆனால் தோல் இல்லாமல் உள்ளே இருக்கிற காய் மட்டும் கட் பண்ணி சேர்க்கும் போது தான் தயிர் ஊற்றி செய்கிற இந்த ஒரு கறிக்கு இன்னும் டேஸ்ட்டு தோணியிருக்கு. பச்சை நேந்திரக்காய் இருக்கிறதுனால இதில் கரை இருக்கும். அந்த கரை போகிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன பீஸை கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுடலாம். நான் எடுத்துருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் காயாக இருக்குது. அதனால 2 பீஸாக நீளமாக கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கு. நீங்கள் எடுத்துருக்கிறது பெரிய காயாக இருந்தால் 4 பீஸாக கட் பண்ணி இதே மாதிரி ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு நல்ல ஒரு டைம் கழுகி நம்ம இது எந்த பாத்திரத்தில் தான் குழம்பு வைக்கிற அந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஒரு 2-3 பச்சை மிளகாய் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது வேக வச்சுக்கலாம். தண்ணியோட அளவு வந்துட்டு இந்த நேந்திரக்காய் வேகிறதுக்கான அளவு தண்ணி மட்டும் போதும். கிரேவியோட திக்னஸுக்காக நம்ம இதில் தயிர் தான் ஊற்றுறது. மண்சட்டியில் தான் வேக வச்சிருக்கு. மீடியம் ஹை ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே அரைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். ஜீரகம், பெப்பர் இது ரெண்டுமே பவுடர் சேர்க்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக அரைச்செடுக்கணும். அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகும் சேர்த்து அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. கட்டியாக இருக்கிற தயிர் அதுதான் இப்போ நான் இதில் ஊற்றிருக்கு. தயிர் ஊற்றி இதே மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம், ஆனால் தயிர் ஊற்றி அரைக்கும் போது தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வற்றி இந்த காய் ட்ரை ஆகி போகக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக தண்ணியும் இருக்கக்கூடாது. நல்லா நெய் மாதிரி வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காயோட மிக்ஸ் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் மேக்ஸிமம் லோ ஃப்ளேமில் கொதிச்சா போதும். தேங்காயோட பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அது மாறினா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்கிற ஒரு கிரேவி ரெடியாக இருக்குது. மண்சட்டியாக இருக்கிறதுனால தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் இது கொதிக்க விட்டுட்டு இருக்குது. நீங்கள் எடுக்கிற பாத்திரம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தீ அட்ஜஸ்ட் பண்ணி அடி பிடிக்காமல் இதே மாதிரி கட்டியாக இருக்கிற ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் இப்போ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றும் போது உப்பு கம்மியாயிடும். அதனால முதல்ல நான் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். டீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றியிருக்கு. கட்டியாக இருக்கிற மீடியம் புளிப்பில் இருக்கிற நல்ல டேஸ்டாக இருக்கிற தயிர் தான் காளான் செய்கிறதுக்காக ஊற்றணும். என்னோட 1 கப்புனா 240 ml கப்பு தான். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றியிருக்கு. லோ ஃப்ளேமில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள், உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இடையில நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். தயிர் அப்படியே எடுத்து சேர்க்கக்கூடாது. மிக்சியில் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் தான் காளான் ஊற்றணும். அது பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இடையில 2-3 டைம் கலக்கி விட்டுட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. தீ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம இதை தாளிக்கணும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கு. நெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய்யில் தாளித்தா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 2-3 வரமிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா 2 சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட நெய்யில் வறுத்து சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் இடையில அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. வரமிளகாய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கோங்க. உடனே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் உடனே தீ ஆஃப் பண்ணணும். இல்லை இருந்தால் கருவேப்பிலை டேஸ்ட்டு, மனம், கலரு எல்லாம் மாறி போயிடும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கறிக்குள்ளே அது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இந்த கறி வந்துட்டு கொஞ்சம் லூஸாக தான் தோணும். ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். 2-3 நாளைக்கெல்லாம் கெடாமல் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சுக்கலாம். சாதம் கூட தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.